வணக்கம். என் பெயர் ஜெயஸ்ரீவ்யா. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். இதன் பெயர் குமிழி தூம்பு மதகு. 1000 ஆண்டுக்கு முன்பே நம் தமிழர்கள் நீர் மேலாண்மை திட்டத்தில் அறிவியல், விஞ்ஞானம் போன்றவற்றில் சிறந்து விளங்கினர். அமைப்பு: பெருங்குளம் அருகில் சிறுங்கை சிறுவழி செல்லும் நீர் போல என்ற பாடல் வழியே இந்த குமிழி தூம்பு அமைப்பானது ஏரிக்கரையிலிருந்து சுமார் 500 மீட்டருக்குள்ளே ஒரு கல் தொட்டி, 2 கல் தூண்கள், அதில் ஒரு தூக்கு குண்டு மற்றும் தொட்டிக்கு அடியில் சுரங்கம் போன்ற குழாய் ஏரிக்கு வெளியே வரை அமைக்கப்பட்டுள்ளது. ஒன்றின் பெயர் நீரோடி, மற்றொன்றின் பெயர் சேரோடி. தொட்டியின் மேல் துளையில் நீரோடி வழியாக நீராக ஓடும். தொட்டியின் பக்கவாட்டில் உள்ள 2-3 துளைகள் வழியே நீரின் அழுத்தத்தால் சேரோடி வழியாக ஏரியில் உள்ள வண்டல் மண், சேர் சகதி அனைத்தும் நீரோடு கலந்து வயல்வெளிக்கெல்லாம் செல்லும். மற்ற மதகுகள் நீரை மட்டுமே வெளியே தள்ளுகின்றன. அந்த காலகட்டத்தில் நல்ல வலுவான வீரர்கள் நீரில் நீந்தி சென்று தூக்கு குண்டை தூக்குவார்கள். அதற்கு பதிலாக நாம் மின்மோட்டார் பயன்படுத்தி தூக்கு குண்டை தூக்குவதன் மூலம் நீர் சுழன்று பாசன தேவைக்கேற்ப நீரும் சேரும் கலந்து நல்ல உரமாக சேர்வதால் விவசாயம் செழிக்கிறது. இதனால் ஏரியை தூர்வாரும் வேலையும் செலவுகளும் அரசுக்கு குறைகின்றன. வழிப்போக்கர்கள் யார் இந்த ஏரியை பராமரித்து பாதுகாக்கிறார்களோ அவர் பாதமன் என் தலைமேல் வைத்து தாங்குவேன் என்று மாமன்னர் ராஜராஜ சோழனின் கல்வெட்டு செய்தி உண்டு. இந்த குமிழி தூம்பானது மாயனூர், புதுக்கோட்டை, திருநெல்வேலி ஆகிய பல்வேறு ஊர்களில் சிதலமடைந்து அழிவின் விளிம்பில் உள்ளது. இத்தகைய இந்த தமிழரின் நீர் மேலாண்மை திட்டத்தினை உலகிற்கு மீண்டும் புதுப்பித்து காண்பிக்கவே எனது நோக்கமாகும். நன்றி, வணக்கம். உலகத்திற்காக உழைக்கும் உலகத் தமிழர் அனைவருக்கும் தமிழ்தானே நம்மை இணைக்கும், அன்பாலே நம்மை பிணைக்கும், பிற மொழிகளுக்கே துவக்கம் தமிழ்தானே தமிழரின் விளக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தமிழறிந்தால் ஒரு மனிதனாய் வாழ்வீர், தமிழே நம் அடையாளம் அறிவீர். உலகில் உள்ள மொழிகள் தோன்றும் முன்னே தோன்றிய எம்மொழி செம்மொழி. எங்கள் சித்திக்கும் தமிழரை கொண்டு குவித்தாலும் அடித்தாலும் தமிழ் மொழி வாழும் வரையில் தமிழர் கழிவில்லை மீண்டும் தோன்றும். போற்றி பாதுகாத்திடைய மொழியை பரப்பு செம்மொழியை.